நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரவா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்மா வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் இந்த வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள். இனிமேல் உப்மா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், அப்போ தான் கரைஞ்சி போயிடாமல் இருக்கும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அந்த நெய்யில் தான் நம்ம உப்புமா செய்ய போகிறோம். அதனால் கடலை முந்திரி பருப்பு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தாளிதம் நல்லா பொரியிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுத்த ரவை. நீங்கள் வறுக்காத ரவை யூஸ் பண்ணுறீங்கன்னா தனியாக ஒரு கடாயில் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது போல் சேர்த்துருங்க. வறுத்த ரவையாக இருந்தாலுமே நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த நெய்யிலேயே இது நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த மாதிரி இது நல்லா வறுத்துக்கோங்க. ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. தக்காளி வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம்ல, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 3 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா கரிப்பாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரவை வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக மேனேஜ் ஆகும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகியிருக்கு. ரவை சூப்பராக வெந்துட்டு வந்திருக்கு. ஃபைனலாக இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான ரவை உப்புமா சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உப்புமாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உப்புமா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.